வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 10 எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ்லேருந்து பொட்டன்ஷியோமீட்டர் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொட்டன்ஷியோமீட்டருடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆர் எல்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறது தான் இதனுடைய பர்பஸே. இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஒரு வயர் வழியாக யூனிஃபார்ம் கரண்ட் பாஸ் ஆகும் பொழுது அங்கே பொட்டன்ஷியல் ட்ராப் நடக்கும். அந்த பொட்டன்ஷியல் ட்ராப் எதுக்கு ப்ரொபோர்ஷனட்டாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஒயரோட லென்த்துக்கு ப்ரொபோர்ஷனட்டாக இருக்கும். இதுதான் இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். இந்த பொட்டன்ஷியோமீட்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டில் ஒரு லாங்கான ரெசிஸ்டன்ஸ் ஒயர் இருக்கும், டிரைவர் செல் இருக்கும், ரியோஸ்டாட் இருக்கும், ஜாக்கி இருக்கும், கேல்வனோமீட்டர் இருக்கும். இந்த 5 காம்போனண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சர்க்யூட் ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி ஃபார்ம் பண்ணும் பொழுது ஜாக்கியை அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒயர் மேலே மூவ் பண்ணிகிட்டே வருவோம். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வரப்போ கேல்வனோமீட்டரில் 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். அந்த பாயிண்ட் தான் அந்த ஒயருடைய பேலன்சிங் லென்த். அந்த பேலன்சிங் லென்த் எதுக்கு ப்ரொபோர்ஷனட்டாக இருக்கும் அப்படின்னா, அந்த சர்க்யூட்டினுடைய இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படி இல்லைன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த ஃபார்முலா சொல்லுது. E1 டிவைடட் பை E2 இஸ் ஈக்குவல் டு N1 டிவைடட் பை L2. இங்கே L அப்படிங்கிறது பேலன்சிங் லென்த், E அப்படிங்கிறது இஎம்எஃப். இந்த பொட்டன்ஷியோமீட்டருடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, இஎம்எஃப்பை கம்பேர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, ஒரு காம்போனண்ட்டை கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இப்போ பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் பேலன்சிங் லென்த் ஃபார் அ செல் E1 இஸ் 300 சென்டிமீட்டர், ஃபார் செல் E2 இஸ் 200 சென்டிமீட்டர். வாட் இஸ் த ரேஷியோ E1 இஸ் டு E2? அப்போது 2 செல் இருக்குது, அந்த 2 செல்லோட இஎம்எஃபோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த ரேஷியோ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் பொட்டன்ஷியோமீட்டர் ஃபார்முலா, EMF is directly proportional to balancing length. So E1 divided by E2 is equal to L1 divided by L2 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். That is 300 cm divided by 200 cm. 300 and 200 divide பண்ணா will be getting 3:2. So option C is a correct answer. நெக்ஸ்ட் எந்த யூனிட்ல இருந்து என்ன கான்செப்ட்ல இருந்து வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.